1960கள் மற்றும் 70களில் இந்தியாவினுடைய விமானப்படையில ஒரு விமானம் இணையுது. அதுவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பைலட்ஸை ட்ரெயின் பண்றதுக்காக இணையுது. ஒரு இன்டர்மீடியட் ட்ரெயினர்னு சொல்லலாம். அதுதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னுடைய HAT-16 கிரண் ரக விமானங்கள். இந்த விமானங்கள் அந்த டைம்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது, இடைப்பட்ட காலங்கள்லயும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது. இப்போ அதை படிப்படியா இந்திய விமானப்படை ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த விமானத்துக்கு கீ ரீப்ளேஸ்மெண்டா ஒரு விமானம் இருக்கும்ல, இன்னொரு ட்ரெயினர் ரக விமானங்கள் இருக்கும்ல, அதுதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னுடைய HAT-36 சித்தாரா ரக விமானங்கள். இந்த விமானம் அடுத்த வருடத்துல இருந்து இந்திய விமானப்படையில பைலட்ஸை ட்ரெயின் பண்றதுக்காக ரீப்ளேஸ் செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சில செய்திகள் வரும். சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு விமானங்களுக்கும், கிரண் மற்றும் சித்தாரா ரக விமானங்களுக்குள்ள கீ கம்பேரிசனை ஒரு நெரேட்டிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தொகுத்து கொடுத்துருக்கோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்தியாவோட ஒரு முக்கியமான விமானங்களை உருவாக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பப்ளிக் செக்டார். இவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு முக்கியமான விமானம் தான் HAT-16 கிரண் ரக விமானம். இந்த விமானம் 2 சீட்டு கொண்ட இன்டர்மீடியட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 1960-70களில் இந்தியாவோட விமானிகளை ட்ரெயின் பண்றதுக்கு பேசிக்கா பயன்படுத்தப்பட்ட விமானம் HPT-32 தீபக் மற்றும் பிலாட்டஸ் PC-7. அதுல பைலட்ஸை ட்ரெயின் பண்ண பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த கிரண் ரக விமானங்களை பயன்படுத்தினாங்க. அதே இது 1980களில் பாத்தீங்கன்னா இந்த விமானத்துல இன்னும் பவர்ஃபுல் இன்ஜின் பொருத்தி கூடவே ஹையர் ஹார்ட் பாயிண்ட்ஸும் பொருத்துறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட விமானம் தான் கிரண் மார்க் 2. இந்த விமானத்தை இந்திய கடற்படையினுடைய நேவல் ஏர் ஆர்ம் இருக்கும்ல, அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. சோ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 50 வருட காலமா இந்த கிரண் ரக விமானம் சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த HAT-16 கிரண் ரக விமானத்துல பயன்படுத்தப்பட்ட இன்ஜின் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸினுடைய வைப்பர் 11 டர்போஜெட் இன்ஜின். கிட்டத்தட்ட 11.12 த்ரஸ்ட் வர இதனால பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஃபிளைட்டை, இந்த கிரண் ரக ஃபிளைட்டை 1996ல இருந்து 2011 வரைக்கும் இந்திய விமானப்படையினுடைய ஏரோபட்டிக் டீமான சூர்யா கிரண் டீம் பயன்படுத்தி இருக்காங்க. 2015ல இருந்து அவங்க ஹாக் ரக விமானங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2003ல இருந்து 2010 அப்போ இந்த HAT-16 கிரண் ரக விமானத்தை இந்தியன் நேவியும் ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுடைய ஏரோபட்டிக் டீமான சாகர் பவன் ஸ்குவாட்லையும் பயன்படுத்தி இருக்காங்க. சோ அதன் பிறகு இந்திய விமானப்படையில இந்த ட்ரெயினர் ரக விமானத்தை படிப்படியா குறைச்சு வந்து கடைசியா 77 விமானங்கள் இப்ப சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில 2018ல கூட இந்த கிரண் 16 ரக விமானத்துல ஒரு 6 விமானத்தை மியான்மருக்கு இந்தியா டொனேஷனாவும் கொடுத்திருக்காங்க. இது அவங்களுடைய பைலட்ஸ் ட்ரெயின் ஆகணும்ன்றதுக்காகவும் கிரவுண்ட் க்ரூ ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ படிப்படியா இதோட எண்ணிக்கையை குறைக்க BAE கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி ஹாக் ரக விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ இதோட ரிட்டையர்மெண்ட் கண்டினியூ ஆக 1997லேயே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதே போல இந்த விமானத்தை போலயே சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு இன்டர்மீடியட் விமானத்தை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னுடைய HAT-36 சித்தாரா ரக விமானங்கள். இது வந்து ஒரு சப்சோனிக் இன்டர்மீடியட் ஜெட் ட்ரைனர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். இதை டிசைன் பண்ணது இந்தியாவோட ஏர்டிசின்னு சொல்லப்படுற ஏர்கிராஃப்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் தான். இந்த விமானமுமே ஃபியூச்சர்ல இந்திய விமானப்படையினுடைய பைலட்ஸை ட்ரெயின் பண்றதுக்காகவும் இந்திய கடற்படையினுடைய பைலட்ஸை ட்ரெயின் பண்றதுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் இதுல லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன் தான் இருந்திருக்கு. லிமிடெட் குவான்டிட்டி தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த விமானத்தினுடைய சீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி இருக்க சீட் ரொம்ப லோவரா இருக்கும், பின்னாடி இருக்க சீட் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும். இதுல ஃப்ரண்ட் சீட்ல பைலட்டும் ரியர் சீட்ல ட்ரெயினரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேருக்குமே நல்ல விஷன் கொடுக்கக்கூடிய கேனோபி டிசைனா இந்த சித்தாரா ரக விமானங்கள் இருக்கு. இந்த HAT-36 ரக விமானங்கள் சர்வீஸ் லைனே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதோட டிசைன்ல இடையில ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. இடையில இந்திய விமானப்படையும் இந்த விமானத்தை சர்வீஸ்ல கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மொத்தம் 5 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இந்த விமானத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல பயன்படுத்தப்படுற இன்ஜின் வந்து இதுக்கு முன்னாடி கிரண் ரக விமானத்தை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். அது சாட்டர்ன் AL-55I இன்ஜின். கிட்டத்தட்ட 16.9 கிலோ
பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீடு தான். ஸ்பீடு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கிரண் வந்து 695 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த H8036 பார்த்துட்டீங்கன்னா 750 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஜின் வைஸ் சித்தாரா ரக விமானத்துல தான் அட்வான்ஸான இன்ஜின் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல இன்ஜின் சொல்லலாம், லேட்டஸ்டான இன்ஜினும் வேற. ஸோ ஹையர் ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் சித்தாரா ரக விமானங்களுக்கு கிரண் ரக விமானத்தோட கம்பேர் பண்ணும்போது கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதுல பயன்படுத்தக்கூடிய ஏவியோனிக் சிஸ்டமா இருக்கட்டும், பைலட் கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு அட்வான்ஸா இருக்கிறதா சொல்லப்படுது. கிரண் ரக விமானத்துல அனலாக் ஏவியோனிக் சிஸ்டம் தான் பொருத்தப்பட்டிருக்கு. சித்தாரா ரக விமானங்களை ஜிவி ஏவியேஷன் சிஸ்டம் கிட்ட இருந்து டிஜிட்டல் ஏவியோனிக் சிஸ்டம் வாங்கி பயன்படுத்துறாங்க. சோ ஓவராலா இவ்வளவுதான் இந்த ரெண்டு விமானத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஃபியூச்சர்ல 2025ல இருந்து இந்த H8036 சித்தாரா ரக விமானங்கள் இந்திய விமானப்படையில ஆக்டிவா சர்வீஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில இந்த டிசைன் இஷ்யூஸ்லாம் வந்தனால அதை கிளியர் பண்ணி கொண்டு வரனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணி நான் பேசுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.